ஆன்மீகவாதி அப்படிங்கும்போது குடும்பத்துல இந்த பிரச்சனையா, நிம்மதி வேணுமா, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. அது இல்லை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனிதர்களை நேசிப்பது. ஏன்னா கடவுள் எல்லாமே நம்முடைய கற்பனை தான். இந்து விரோத கட்சி என்று சொல்லுபவர்கள் தான் இந்து விரோதிகள். முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இல்ல அவங்க யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. நம்முடையது வரலாறே, நம்முடைய பண்பாடே, வாழ்வியலே குலதெய்வ வழிபாடு. நம்முடைய முன்னோர்களை நாம் கொண்டாடுவோம். அவங்க யாரு நம்மள சிறு தெய்வம்னு சொல்றதுக்கு? திருப்பரங்குன்றத்துல தான் விளக்கேத்தணுமா? மீதி அறுபடை வீடு இருக்குல்ல, அறுபடை வீட்டுல வேற எங்கேயாவது போய் கேட்டாங்களா? ஏன்னா சிக்கந்தர் மலை இங்கதான் இருக்கு. சரி, நீங்க வந்தது பக்தர்கள் தான் அப்படின்னா அந்த இடத்துல எதுக்கு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்வீங்க? அரோகரான்னு சொல்லலாம், வெற்றிவேல் சொல்லலாம், வீரவேல் சொல்லலாம். எதுக்கு பாரத் மாதா கி ஜெய் எங்க வந்ததுங்க? முருகனுக்கு ஹிந்தி தெரியுமா? திமுக வந்து ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லுங்க. தாவேக்காக்கு என்ன கொள்கைன்னா தற்கூரி வெற்றி கழகம்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். அவர்கள் தெளிவே இல்லை. ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா, வீடியோ போட்டுட்டா, ஓ இதுதான் அரசியல் கட்சியோட வேலையா, அரசியல் தலைவரோட வேலையா, ரொம்ப சுலபமாச்சேன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படி இல்லை. நீ சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டின் படி நீ உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டேட்மெண்ட். அந்த ஈரோடு பேச்சு ஏன் இவ்வளவு தொண்டை கிழிய கத்துறாரு? நரம்பு புடைக்க, கண்ணெல்லாம் வெளியில வர்ற, மூக்கு விடைச்சு போய் பைக்கே செதற மாதிரி பிளாஸ்ட்ன்ற மாதிரி எதுக்கு அப்படி கத்துறாரு? அதுக்கப்புறம் அந்த மேடையில் யாராவது ஒரு டைரக்டர் இருந்தா கட் கட் கட், இவ்வளோலாம் ரொம்ப ஜாஸ்தியா எமோஷன் போடாதீங்க, வேண்டாம், அதெல்லாம் நாங்கள் டப்பிங்ல பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிச்சயமா.